அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையில எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை புரிஞ்சுக்கணும், எதை நிராகரிக்கணும், இந்த ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த நாளை ஒரு அர்த்தமுள்ள நாளாக கடந்து விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. அது என்ன சார் அர்த்தத்தை புரிந்து கொள்வது அப்படின்னு? இந்த மன்னன் படத்துல ஒரு காட்சி வரும். ரஜினி சார் தப்பிக்கிறதுக்காக சிவபெருமான் வேஷம் போட்டிருப்பார். கையில சூலாயத்தெல்லாம் வச்சுட்டு அந்த தோல்லாம் கட்டு அப்படி சிவபெருமான் வேஷத்தோட அவர் ஓடி வருவார். வரும்போது ஒரு பூஜை செய்யறவர் என்ன பண்ணுவார், டூ வீலர்ல வருவார். ஒரு குறுக்கள் டூ வீலர்ல வர்றவர் உண்மையிலேயே சிவபெருமான் தான் வந்துட்டாருன்னு நினைச்சிருவாரு. நினைச்சிட்டு இவர் உட்காந்துருவாரு. வண்டியில உட்காந்தோடனே இங்க போப்பா அங்க போப்பான்னு ரஜினி சார் தப்பிச்சுட்டு போயிடுவாரு. இப்ப போலீஸ் அந்த பூஜை செய்யறவரை பிடிப்பார் குறுக்கல. ஏயா ஒன்வேல போன, பகவான் போச் சொன்னார் போனே. இந்த டைலாக் எல்லாருக்கும் பிடிச்ச டைலாக். பகவான் போச் சொன்னார் போனே. ஏயா சிக்னலுக்கு நிக்கல, பகவான் போச் சொன்னார் போனே. ஏயா ஓவர் டேக் பண்ண, பகவான் போச் சொன்னார் போனே. ஏயா ஓவர் ஸ்பீட்ல போன, பகவான் போச் சொன்னார் போனேன். வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறேன், பகவான் வர சொல்றார் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி பல பேரு சார், இதுக்கு இந்த காமெடியான சீனா இருந்தாலும் கூட எதுக்காக சில விஷயத்த செய்யறோம்னே தெரியாம காலம் காலமா சில விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். எதுக்காக அதை செய்யறோம்? டானாக்காரன் ஒரு படம். அந்த படத்துல விக்ரம் பிரபு அவர்களும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களும் பேசுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சி எம்.எஸ். பாஸ்கர் இப்படி காமிச்சு ஒரு போலீஸ் அங்க நின்றுட்டு இருப்பாரு. காமிச்சு இந்த போலீஸ் எதுக்காக அந்த இடத்துல செக்யூரிட்டி போடுறாங்கன்னு தெரியுமா கேட்பாரு. விக்ரம் பிரபு இப்படி பார்ப்பாரு, எதுக்காக போட்டிருக்காங்க? ரொம்ப நாள் அந்த இடத்துல ஒரு போலீஸ் செக்யூரிட்டியா போடுவாங்க, ஒரு கார்டு போடுவாங்க, எதுக்குன்னு தெரியலையாங்க. ரொம்ப நாளா நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் மாத்தி மாத்தி அந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்களே, ஏன்னே தெரியலையே. இப்ப எம்.எஸ். பாஸ்கர் அவர் தலையை பிடிச்சிட்டு சொல்லுவாரு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த பிரிட்டிஷ்கார துறை இருந்தார்ல, அவருடைய பொண்ணு ஒரு மரம் நட்டு வச்சாங்க. அங்க இந்த மரத்தை ஆடு மாடுகள்லாம் மேஞ்சிட்டு போச்சு. அப்ப அந்த குழந்தை அழுதுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, மரம் நட்டு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு வேலி போட்டு ஆடு மாடு மேயாம இருக்கிறதுக்கு அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எப்ப? வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்துல. 100 வருஷம் கழிச்சும் அந்த இடத்துக்கு ஒரு கார்டு போடணும். அப்படி அந்த மரமே வளர்ந்து பெரிய மரமாய் நிற்கும். ஆனாலும் கூட அந்த இடத்துக்கு கார்டு போடணும்ன்றது ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஒரு ஷெட்யூல் ஆயிடுச்சு. அதனால காலையிலேயே சாயந்தரமும் மாறி 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 ஒரு போலீஸ் அங்க காவலுக்கு நிக்கிறாரு. அது எதுக்குன்னு அந்த போலீஸ்க்கும் தெரியாது, ஷெட்யூல் போட்டவனுக்கும் தெரியாது, இந்த வரலாறு தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்ப என்னன்னா, நம்ம ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு தெரியாம நம்ம கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிருவோம்ப்பா அப்படின்னு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வரோம். இதனால என்னப்பா நஷ்டம்னா, சார் ஒருத்தர் ரயில்வேஸ்ல வேலை பார்த்து 30 வருஷம் ரயில்வேஸ்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆகுறாரு. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ரயில்வேஸ்ல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு. இவர் கடைநிலை ஊழியர் தான். ஆனா பெரிய பெரிய ஏன் வந்திருக்காங்கன்னா, 30 வருஷமா இவர் ஒரு நாள் கூட லீவு போடல சார். ஒரு நாள் கூட 30 வருஷத்துல லீவு போடல. எவ்வளவு பெரிய விஷயம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கூட பெரிய அதிகாரிகள்லாம் அவருடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இவருடைய மனைவிக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, ஆனா அப்பயும் கூட இவர் பணிக்கு வந்துட்டாரு. அவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இவர் பணிக்கு வந்துட்டாரு. அது ஏன்? இவருடைய பொண்ணுக்கு கல்யாணங்க, காலையில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப வேலைக்கு வந்துட்டாரு. இவருக்கே உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட இவர் லீவு போட்டது கிடையாது. 30 வருஷமா ஒரு மனுஷன் ஒரு வேலைக்கு லீவு போடாம வர முடியுமா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? அப்படி அத்தனை பணியாளர்களும் வந்துட்டாங்க. இப்படி ஒரு அர்ப்பணிப்பான ஆளான் எல்லாரும் அவர் அப்படி பாராட்டுறாங்க. 30 வருஷம் இப்படி கடமையா இருந்தாரு, இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்ப இவர் பேசுறதுக்கு வராரு, நான் வேலைக்கு சேர்ந்த உடனே என் வேலை என்னன்னு கேட்டேன். ஒரு இன்ஜின் பெட்டிக்கும் இன்னொரு இன்ஜின் பெட்டிக்கும் நடுவுல ஒண்ணு ஒட்டும், அதுல ஒரு சுத்தியலையும் ஒரு இரும்பு துண்டையும் வச்சு இப்படி அடிக்க சொன்னாங்க. இப்படி அடிச்சு பார்க்க சொன்னாங்க. இதுதான் என் வேலைன்னு சொன்னாங்க. 30 வருஷமா நான் அந்த இரும்பு துண்டை வச்சு 2 பெட்டிக்கு நடுவுல போய் டங் டங் டங்னு ஒரு 10 வாட்டி அடிப்பேன். இப்படி ஒவ்வொரு பெட்டிக்கும் பக்கத்துலயும் போய் அடிப்பேன். இதுதான் 30 வருஷமா என் வேலை. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இப்ப என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல அந்த இரும்பு துண்டையும் சுத்தியிலையும் கொடுத்து ஒவ்வொரு பொட்டிக்கு நடுவுலையும் போய் அடிக்க சொன்னீங்கல்ல, 30 வருஷமா நானும் அடிச்சேன்ல, ஒரே ஒரு ஆசை தான். எதுக்காக அதை அடிக்க சொன்னீங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. இந்த 30 வருஷம் முடிச்சு ரிட்டையர் ஆகிறப்பயாவது என்கிட்ட சொல்லுங்க, எதுக்காக இதை இப்படி அடிக்க சொன்னீங்கன்றது. சார் 30 வருஷமா அந்த ஆளு சொல்லிட்டாங்கன்றதுக்காக இந்த ஒரு வேலையை செஞ்சிருக்காருங்க. ஆனா எதுக்காக செஞ்சோன்னே தெரியாம 30 வருஷம் கடந்திருக்கு. இந்த ஜாயிண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணுன்றது கூட அவருக்கு தெரியல. சொல்லிட்டாங்க, அதை செஞ்சிருவோம்ப்பா.
சொல்லிட்டாங்க, இதை செஞ்சிருவோம்ப்பான்னு நம்ம எத்தனை பேர் அப்படி கடந்துட்டே வரோம். எதுக்காக இதை செய்யறோம் அப்படின்ற அர்த்தம் புரியலைன்னா நம் வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாமல் பல வருடங்களை அப்படியே கடந்துட்டே வந்துடுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சார் நமக்கு ஒரு விஷயத்தினுடைய புரிதல் இல்லைன்னா மிகப்பெரிய வாய்ப்புகளை இழந்துருவோம். கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் எழுதினார்ல, கல்கி, இந்த கல்கி இன்னொரு கதை எழுதியிருக்காரு, காதலும் கடிதமும். அவர் நிறைய சிறுகதை எழுதினாரு, அதுல எனக்கு ரொம்ப பிடித்த கதை. அந்த ஸ்கூல்ல பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளியில ஒரு ஆசிரியை ஒரு கதை சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 6 வயது இருக்கும். அந்த 6 வயது இருக்கக்கூடிய பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. 9 வயசுல அந்த பொண்ணு விதவை ஆயிடுறா, கணவனை இழந்துடுறாங்க. இப்போ 9 வயதுல இருந்து 16 வயது இளம் பருவத்து வர வரைக்கும் அந்த பெண் அப்படியே விதவியாகவே தன்னுடைய வாழ்க்கையை கலக்குறாங்க. அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது, கணவனை இழப்பதுனா என்னன்னு தெரியாது, வாழ்க்கை என்னன்னு தெரியாது. அப்படியாக அந்த குழந்தை வளர்ந்து அந்த இளம் பருவத்தை அடைகிறாங்க. இப்போ 16 வயது ஆகும்போது அந்த பெண்ணினுடைய தங்கைக்கு திருமணம் நடக்குது. இப்போ இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா விழுந்து விழுந்து வேலை செய்யறாங்க. அந்த கோலம் போடுறதாக இருக்கட்டும், சமையல் வேலையாக இருக்கட்டும், தோரணம் கட்டுறதா இருக்கட்டும். இந்த பெண்ணை ஒரு இளைஞனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் என்ன பண்றான்னா ஒரு கடிதம் எழுதுறான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை மறுமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கும் என்னை பிடித்திருந்தா நாளை இந்த தட்டு நிறைய ஒரு ரோஜாக்களோடு என்னை வந்து சந்திக்கும்னு ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறான். இந்த பொண்ணுக்கும் அந்த இளைஞனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப வந்து அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த கடிதத்தை எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போய் அந்த கடிதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா. இரவும் பார்க்கறா, காலையிலயும் பார்க்கறா. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. ஆனா ரோஜா தட்டை எடுத்துட்டே போல. ஏன் பாருனா அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாதுங்க, எழுத படிக்க தெரியாதுங்க. அதனால அந்த கல்யாணமே நடக்கல. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க, 2 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி எழுதி கொடுத்ததே அவங்களுக்கு தெரியுது. அவங்க போய் அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க, அப்பா என்னை படிக்க வைப்பா, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னை படிக்க வையப்பான்னு. அவங்க அப்பா தன்னுடைய மகளினுடைய ஆசையை நிறைவேற்றுறாரு, படிக்க வைக்கிறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு. இப்ப அந்த மாணவிகள்லாம் ஆசிரியர்கிட்ட கேட்கறாங்க, அந்த பொண்ணு என்ன மேடம் ஆனாங்க, அந்த பொண்ணு என்ன மேடம் ஆனாங்க? அந்த பொண்ணு தானும் படித்து தன்னை போல் கஷ்டப்படக்கூடிய அத்தனை பெண்களையும் படிக்க வைக்கணும்னு சொல்லி பெண் கல்லூரியும் பெண்களுக்கான பள்ளியும் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு பள்ளியும் கல்லூரியும் நிறுவித்து இப்போது உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன்னு அந்த ஆசிரியை சொன்னதாக கல்கி அவர்கள் காதலும் கடிதமும்னு ஒரு கதை எழுதியிருப்பார். என்ன தெரியுமா, ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போது அதை படிக்க தெரியாம அந்த வாழ்க்கையை தவற விட்டாங்கல்ல, அந்த அர்த்தம் புரியாமல் அந்த வாழ்க்கையை தவற விட்டாங்கல்ல. ஸோ அப்படி இந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம விட்டுருவோம். எதுக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு தெரியாம இருந்ததுன்னா அந்த வாய்ப்புகளை விட்டுருவோம். முதல் விஷயம், எதுக்காக நடக்கிறதுன்னு தெரியாம இருந்துச்சுன்னா 30 வருஷம் அந்த வாழ்க்கை கடந்த மாதிரி அப்படியே கடந்துடும். ரெண்டாவது, நமக்கான வாய்ப்பு இதுன்னே தெரியாம போயிடும். மூணாவது என்ன தெரியுமா, நம்மளை மற்றவன் பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. ஒரு கார் ஓட்டிட்டு ஒருத்தர் போறாரு, முன்னாடி போயிட்டே இருக்கிறவரு, அதுக்கு முன்னாடி ஒரு கார் போகும்ல, அந்த கார் திடீர்னு பிரேக் அடிக்கிறாங்க, தப்பா ஓட்டிட்டு போற, முன்னாடி போற கார் தப்பா ஓட்டுறாங்க, அவங்களுக்கு ஓட்ட தெரியாம ஓட்டுறாங்க. இவர் யாரா முன்னாடி ஓட்டுறது பார்த்தா ஒரு பொண்ணு ஓட்டிட்டே போறது. அந்த பொண்ணு போய் அந்த காரை சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டிடுது. அப்படி நிப்பாட்ட கூடாது, சடன் பிரேக் போட்டுருது. இதை எதிர்பார்க்காத இவர் என்ன பண்றாரு, பின்னாடி போய் அந்த கார்ல டக்குன்னு மோதிடுறாரு. இவர் காருக்கு சேதம், அவங்க காருக்கு ரொம்ப சேதம். தப்பு யாருன்னா முன்னாடி ஓட்டிட்டு போன அந்த பொண்ணு மேலதான் தப்பு. இவர் பயங்கர கோபத்தோட காரை விட்டு இறங்கி பாக்குறாருல, அங்கிருந்து ஒரு பொண்ணு இறங்குது. பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு மனசு மாறிடுச்சு. இந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுச்சு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட பேசி, சார் சாரி சார், அப்படியே சிரிச்சுட்டே பேசி, சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஆனாலும் கூட உங்களோட எனக்கு நட்பாக இருக்கணும்னு தோணுது. இந்த பொண்ணை பார்த்தோன்னா இந்த ஆளுக்கு மனசு மாறிடுச்சு, நட்பாக இருக்கணும்னு தோணுது. சார் என்கிட்ட ஒரு விலை உயர்ந்த மது பாட்டில் இருக்கு, இந்த செலிப்ரேஷனை, இந்த நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம ஏன் வருத்தமா எடுத்துக்கணும், நம்ம இதை செலிப்ரேஷனா எடுத்துக்கலாமே, நம்ம இதை கொண்டாட்டமா எடுத்துக்கலாமே, இந்த கார் ஆக்சிடென்ட்னால நமக்கு நட்பு உண்டாச்சுன்னு சொல்லி நம்ம இதை கொண்டாட்டமா எடுத்துக்கலாமேன்னு சொல்லி இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, இந்த மது பாட்டில ஊறி 2 கிளாஸ்ல அந்த மதுவை ஊத்தி, சார் உங்களுக்கு என்னுடைய கிஃப்ட் சார் அப்படின்னு இருக்கும். நம்மால பொண்ணை பார்த்த மயக்கம், நடந்த சம்பவம் எல்லாத்தையும் மறந்து அந்த மது அருந்திருக்காரு, 2 கிளாஸ் மது அருந்திருக்காரு. உடனே இந்த பொண்ணு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, இங்க ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து என் கார்ல மோதிட்டாங்க, வந்து ஆக்சிடென்ட் இருக்கு. புரியுதுங்களா, என்ன நடக்குதுன்றது நமக்கு புரியாம இருந்துச்சுன்னா, என்ன சம்பவம் நடக்குதுன்னு நமக்கு புரியாம இருந்ததுன்னா நம்ம இன்னொருத்தவங்க பயன்படுத்திட்டு போயிடுவாங்க, வாழ்க்கை கடந்து போயிடும், வரக்கூடிய வாய்ப்புகளை இழந்துடுவோம். எந்த நேரத்திலும் விழிப்புணர்வோடு இருப்பவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடறாங்க. சத்தங்களை விட்டு அர்த்தங்களை புரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையில ஜெயிச்சிடறாங்க. புறத்தோற்றத்தை நிராகரித்து விட்டு நடக்கக்கூடிய அக ஆய்வு இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுகிறார்கள். அப்படியாக நம் வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற விழிப்புணர்வு இருந்தால் வாழ்க்கை வெற்றிதான். நன்றி.